ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முத்துக்கிட்ட கறிக்கடை மணி என்னன்னு அசம்மா மாட்டிக்கிட்டாரு. முத்து சும்மா விடுவாரா? ரோகிணியை பத்தி டீட்டெயில் பூரான்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம ஜீவா கொடுத்தாங்க பாருங்க 27 லட்சம், அதுவும் உண்மை வெளியே வருது. இதை பத்தி மை ஓன் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன்ல இப்ப நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீனா விசிட்டிங் கார்டை சாமி கிட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம சாமி கிட்ட வச்சுட்டு போலாம் அப்படின்னு முத்துவும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் சாமியில கூப்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க. அடுத்ததே நம்ம கறிக்கடை மணியர் இருக்காருல, அவரு ஒரே சோகமாச்ச. நம்ம வாழ்நாள இவ்வளவு போய் சொன்னதே இல்லை, இப்படி போய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. போய் சாமி கிட்டனாச்சும் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோயிலுக்கு மணியனும் வந்திருக்காரு. அவரும் சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா 2 பேரும் கோயில் பிரகாரத்தை சுத்தி வர்றாங்க. அப்புறம் கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு முத்து. மீனா 2 பேரும் அப்பதான் பாத்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு மணியண்ணனும் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வந்து கரெக்டா இவங்க ஒரு தூணுக்கு பக்கத்துல சாஞ்சு மீனாவும் முத்தும் உட்காந்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த தூணுக்கு பின்னாடி பக்கம் தான் மணி உட்காந்துருக்காரு. அவரும் பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு மணி என்ன கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. கடவுளை தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, யாருக்கிட்டையுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா முத்துக்கிட்டே மீனா கிட்டையும் இப்படி பொய் சொல்லி நடிக்க வேண்டியதாயிருச்சு. அவங்க குடும்பத்துக்கிட்டே நான் நடிச்சிட்டு இருக்கேன், நான் மன்னிச்சிரு கடவுளே அப்படின்னு சொல்லி அவரு அதுவும் வந்து வாய் விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. யாடா இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குதே அப்படின்னு சொல்லி பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்த முத்து அப்படியே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. ஏன் நம்ம மலேசியா மாமா எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றாரு முத்து. பார்த்தோன்னே பகீராயிருது மணியண்ணனுக்கு. ஐயோ கரெக்டா அந்த முத்து இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, யாரப்பா நீ என்ன பேசிட்டு இருக்க, மலேசியா மாமாவா, உன்னையெல்லாம் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேக வேகமா எழுந்திரிச்சு போறாரு. பின்னாடியே முத்துவும் போறாங்க. என்னது இது, யார்கிட்ட பேசுறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு, யாருங்க அது அப்படின்ட்டு மீனாவும் வர்றாங்க. பார்த்தா இவர் மீனா மலேசியா மாமா வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்றாங்க. மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம மீனாவும் கேக்குறாங்க. ஏமா நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாதுமா, நீ என்ன சொல்றேன்னு புரியலமா. என்னம்மா நீ பாட்டுல தெரியாதவங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களெல்லாம் யாருன்னே தெரியாத, நான் பார்த்ததும் கூட இல்லை இது வரைக்கும். அப்ப நீ மலேசியால இருந்து வரலையா மாமா அப்படின்னு கேக்குறாரு முத்து. எப்பா நான் மலேசியா பக்கமே போனதே இல்லப்பா, என்கிட்ட ஒரு பாஸ்போர்ட்டும் கூட இல்லை, இங்க இருக்கிற அமைஞ்சிக்கரைக்கு தான் போயிருக்கேனே தவிர மலேசியாக்கெல்லாம் போனது இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. மணி என்ன என்னடா எப்படி சொல்றாரு, அவங்க சொல்றத பார்த்துட்டு மீனா இல்லைங்க உங்களை மாதிரியே தாங்க அவரும் இருப்பாரு, எங்க வீட்டுக்காரோட அண்ணன் ஒய்ஃபோட மாமாங்க அவரு, உங்களை மாதிரி அப்படி இருப்பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பானா அப்படின்னு கேக்குறாரு. மணி என்ன இல்ல அவர் கலர் கலரா சட்டையெல்லாம் போடுவாரு. ஏங்க ஒருவேளை இவர் சொல்றது கரெக்டா இருந்தா கூட இருக்கலாங்க. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஒருவேளை அது மாதிரி கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும் மீனா, இது மலேசியா மாமா இல்ல. சரிங்க சார் மன்னிச்சிருங்க, நீங்க போங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அண்ணா உங்க பேர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு மணின்னு சொல்ல வர்றாரு. மாணிக்கம் அப்படின்னு மாத்திடுறாரு. சரி சரி என்ன போங்க போங்க அப்படின்னு முத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. நீங்க பாத்தீங்களாங்க நம்ம ரோகிணியோட மாமா மாதிரியே இருக்காரு பாருங்க, ஆச்சரியம் இல்ல? அட லூசு மீனா, இது ரோகிணியோட மாமா தான், எனக்கு கன்ஃபார்மா தெரியும். எப்படிங்க சொல்றீங்க, அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் கலர் கலரா ட்ரெஸ் போடுவாரு, இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாருங்க. ஆனா இவரெல்லாம் அப்படி பேசல பாத்தீங்களா? சரி சரி இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இது ரோகிணியோட மாமா தான், அவர் போய் சொல்லிட்டு போறாரு, அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறேன், நீ வீட்டுக்கு போய்க்கோ ஆட்டோ பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மணியை தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. மணி என்ன பண்றாருன்னா வேக வேகமா நடந்துட்டு முத்து வர்றாங்களான்னு பார்த்துட்டு வேக வேகமா போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சு அங்க இருந்து போறாங்க. மணியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே முத்துவும் போறாரு. ஆட்டோல போயிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போக சொன்ன மணி என்ன பண்றாருன்னா, வேண்டாம் நம்ம முத்து ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி ரூட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வேற ரூட்டை சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுக்கு போற ரூட்டுக்கு ஆப்போசிட் ரூட்டை வந்து மணி சொல்றாரு. ஆட்டோக்காரா அவர் சொல்ற இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. நேரா ஒயின் ஷாப்புக்குள்ள ஓடி போயிடுறாரு மணி. ஆக்சுவலா ஒயின் ஷாப்புக்குள்ள போய் அவர் குடிக்கிறதுக்கெல்லாம் போகல, ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. முத்துவும் ஒயின் ஷாப்புக்குள்ள வந்து தேடி தேடி பாக்குறாரு, அவரை காணோம். முத்து வர்றத பாத்துறாரு. மணியோ ஆஹா நினைச்சது சரியா போச்சு, இவன் வந்துட்டான் பாத்தியா, இவன் வில்லாதி வில்லனா இருப்பான் போல இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. முத்துவும் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு எப்படிரா மிஸ் ஆச்சு அப்படின்னு வெளியே வந்துறாரு. வெளியே வந்துட்டு மீனாக்கு
கால் பண்ணி, நீ பார்லர் அம்மாவோட மாமாவை பார்த்தேன்னு சொல்லி வீட்ல யாருகிட்டயுமே சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏங்க சொல்லாம எப்படிங்க இருக்கிறது? மீனா சொன்னேன்னு வச்சுக்கேன், பார்லர் அம்மா உஷாராயிரும். இங்க பாருங்க, ரோகிணியை தப்பா பேசாதீங்க. நீங்க ரோகிணிய தப்பா பேசாதீங்க. அவங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது அவங்க மாமாவே இல்லைங்க. அவர் தான் சொல்றாரு, மீனா நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் சொல்றத மட்டும் செய்யு மீனா. சரிங்க, வீட்ல யாருக்கிட்டையும் சொல்ல போதுமா? சரி, போனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாருன்னா, மவனை எப்படி இருந்தாலும் நீ வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரரை போ சொல்லிட்டு செல்வம் இருக்காருல, செல்வத்தோட டூ வீலரை எடுத்துட்டு வர சொல்றாரு. செல்வமும் டூ வீலரை எடுத்துட்டு வராரு. டே செல்வம், கடைக்கு வர்றப்போ முகமூடி போட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா, நான் சொல்றத மட்டும் செய்யடா, மாஸ்க் போட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி வாய்க்கு மாஸ்க் போட்டுட்டு வர்றாரு. செல்வம், டே மாஸ்க் வாய்க்கு போட்டு வந்திருக்கேடா, முகத்துக்கே முகமூடி போட்டு வான்னு சொன்னா மாஸ்க போட்டு வந்திருக்க வாய்க்கு மட்டும், ஏன்டா இப்படி பண்ற? டே என்ன விஷயம் சொல்றா, நீ முதல்ல வண்டியை கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படிங்கிறாரு முத்து. என்னாச்சுடா, என்ன பிரச்சனையா? நம்ம அன்னைக்கு ஒருத்தர ஊர்ல பார்த்தோம்ல, பார்லர் அம்மாவோட மாமான்னு, அவன் இங்கதான்டா லோக்கல்ல இருக்கிறான், சரக்கு கடையில தான் இருக்கிறான். அவனை பிடிக்கிறதுக்காக கையும் களவுமா பிடிச்சே ஆகணும் தான் நான் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படிடா கண்டுபிடிச்ச முத்து அப்படின்னு நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. டே செம்ம போடா, சரி நானும் வெயிட் பண்ணிட்டு பார்த்தல, ஒண்ணும் வேண்டாம். இல்ல முத்து, அவன் வேற பக்கம் போனான்னு வச்சுக்கேன், நானும் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் தேடணும்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்ல. சரிடா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒண்ணு பண்ணு, உன்னோட ஃப்ரெண்டு பேரை சொல்லி அவனோட வண்டி எடுத்துட்டு வர சொல்லு, அவன் வண்டியை நான் வச்சுக்கிறேன், உன்னோட வண்டியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போன் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா முத்துவோட இன்னொரு ஃப்ரெண்டும் வண்டி எடுத்துட்டு வர்றாங்க. செல்வம், முத்துவோட இன்னொரு ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. முத்து ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. முத்து வந்து பின்னாடி கேட்டு பக்கம் வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. செல்வமும் அவங்க ஃப்ரெண்டும் முன்னாடி கேட்டுக்கு பக்கத்துல ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, மணி 9:30 ஆயிருது, இன்னும் கால காணாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே செல்வம் போன் பண்றாரு. டே அவன் இருக்க மாதிரி தெரியலையேடா அப்படிங்கிறாங்க. டே பேசாமடா, உள்ளதாண்டா இருக்கான், அவன் வெளியே போறதுக்கு சான்ஸே இல்ல, நான் உள்ள போனதை நான் பார்த்தேன்டா, என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மணி 9 ஆகுது, 9:30 ஆகுது, மணி 10 ஆகுது. ஒளிஞ்சுகிட்டு இருந்த மணி அப்படி யோசனை பண்றாரு. மணி 10 மணி ஆகுது, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருப்பானோ? வெயிட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பேரர் இருப்பார்ல, சரக்குலாம் கொண்டு போய் கொடுக்குறவரு, அவர்கிட்ட போய் ஒரு 100 ரூபாவை கொடுத்து, தம்பி நான் சொல்றேன், அங்க அடையாளம் இருக்கிற எவனாச்சும் ஒருத்தன் வெளியே நின்னுட்டு இருக்கானான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னன்னு சொல்றாங்க. முத்துவோட அங்க அடையாளம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவரும் வெளியே போய் சுத்தி முத்தி பாக்குறாரு. முத்துதான் அங்க இல்லையே. அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் வந்து சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்கேயும் முத்து இல்லை, ஏன்னா அவர் ஒழிஞ்சிருக்காரு. அது தெரியாம, சார் நீங்க சொன்ன மாதிரி யாருமே இங்க இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேரரும், அப்பாடா எப்படியோ முத்து போயிட்டேன்டா, நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த முதல்ல வித்யா பாப்பா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி போறாரு. வெளியே ஒரு ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆட்டோவை பிடிச்சு போறாரு. உடனே செல்வம் சொல்றாரு, டே முன்னாடி பக்கம் அவர் கிளம்பிட்டான்டா ஆட்டோல அப்படின்னு சொன்ன உடனே உடனே முத்து செல்வம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆட்டோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. ஆனா ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. இவங்க ஆட்டோவை ஃபாலோ பண்றது ஆட்டோக்கு தெரியாத அளவுக்கு தான் ஃபாலோ பண்ணி இவங்க ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்காங்க. சரி, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வித்யா பாப்பாவுக்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கால் பண்றாங்க. மணி என்ன நல்லா அசந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க. வித்யா, சொல்லுண்ணே, எதுக்கு நான் இந்த நேரத்துல போன் பண்றேன்? ஐயோ பாப்பா, முத்து என்ன பார்த்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னன்னா சொல்றீங்க? ஆமாப்பா, நான் உன் வீட்டுல வந்து பேசிட்டு உங்ககிட்ட ரோகிணி பாப்பாட்ட பேசிட்டு வந்தேன்ல, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம்மா, அங்க போய் முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்மா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இப்ப என்னென்ன பண்ண போற, பேசாம ஊரை விட்டு ஓடி போயிறியா அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. இங்க பாருமா, நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன், நீ முதல்ல ரோகிணி பாப்பா வர சொல்லு. ஆனா அவங்க வீட்டுல இப்ப எல்லாம் அவளை வர சொன்னோம்னா வீட்டுல என்னன்னு நினைப்பாங்கன்னு, ஒண்ணும் பண்ணாதீங்க, நீங்க இங்கேயும் வராதிங்க பாப்பா. நான் 6 மணில இருந்து சரக்கு கடையிலேயே இருந்தேன் பாப்பா, நான் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தேன் பாப்பா. அவன் என்னை ஃபாலோ பண்ணி வந்தானா, அதனால ஒளிஞ்சிருந்தேன். அவன் போயிருவானான்னு 10 மணி வரலும் பார்த்தேன். அப்புறம் தான் அவன் போன பின்னாடி தான் வர்றேன் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. யாரும் என்ன ஃபாலோவும் பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கும் திரும்பி பாருங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க வித்யா. திரும்பி பாக்குறேன், இவங்கள தான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்களே, முன்னாடி ஒரு காரு பைக் அதுல வேற வேற வண்டி போயிட்டு இருக்குது. இல்ல பாப்பா, யாருமே ஃபாலோ பண்ணி வரல, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் சரி, என்ன வேண்டான்னே வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அவரும் வித்யா வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. பாப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஏன்னே இப்படி பண்றீங்க, சரி இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றாங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் வராதீங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்து செல்வமும் முத்தும் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க. ஒரு கார்னர் மாதிரி டேர்ன் பண்ற இடம் இருக்கு, அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒழிஞ்சு நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வித்யா கீழே இறங்கி வர்றாங்க. அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு முத்து, சரி இது எல்லாம் பார்லர் அம்மாவோட செட்டப்
தப்புதான் அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க எதுக்குன்னா வீட்டுக்கு வந்தீங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க, உங்க வீட்டுக்கு போங்க. இல்ல பாப்பா, நீ முதல்ல ரோகிணி பாப்பாக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரி இருங்க அப்படின்னு ரோகிணிக்கு கால் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு முத்து. ஏ ரோகிணி, ஒரு முக்கியமான விஷயம், நீ கொஞ்சம் ரூம்ல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கால் பண்றாங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு ரோகிணி என்ன பண்றாங்கன்னா சைலண்ட்ல போட்டு வெளியே வந்து பேசுறாங்க. ரோகிணி, சொல்லுடி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? தலைக்கு மேல பிரச்சனைடி, அப்புறம் கால் பண்ணாம என்னடி பண்ணுவாங்க? உன் தலை மேல கத்தி தொங்கிட்டு இருக்குது. என்னடி சொல்ற? ஆமாண்டி, முத்து மணி என்னன்னா பாத்துட்டாராமா. என்னடி சொல்ற? ஆமா, மணி என்னன்னா பாத்துட்டாராமா, நம்ம கிட்ட பேசிட்டு போனப்பே பாத்துட்டாராமா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஏண்டி, அவரைத்தான் நான் ஊரை விட்டு போயிருன்னு சொன்னல, கேட்டாரா? ஏண்டி இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எப்படி தப்பிச்சாரா? என்னாச்சு? வித்யா சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, அவரு தப்பிச்சு வந்துட்டாரு. இப்ப என்ன பண்ண சொல்றது? வித்யா, போன முதல்ல அவர்கிட்ட கொடு. இரு தர்றேன். அண்ணா, உங்ககிட்ட ரோகிணி பேசணுமாமா, இந்தாங்க பேசுங்க. குடுமா குடு. பாப்பா, ரோகிணி பாப்பா, நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் ரோகிணி பாப்பா, ஏனே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேனே, கடையெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு போய் எங்கேயாச்சும் போய் தங்குங்க, இல்லாட்டி வேற ஒரு ஏரியால வச்சுக்கோங்கன்னு சொன்னல கடைய. நீங்க ஏன்னா இப்படி பண்ணீங்க பாப்பா? நான் வீட்டுக்கும் போகல, கடைக்கும் போகல பாப்பா, கோயிலுக்கு தான் பாப்பா போனேன். அதுவும் உங்க ஏரியா பக்கமே வரல, வேற ஒரு ஏரியால கோயிலுக்கு போனேன் பாப்பா. அங்க இப்படி மாட்டுவேன்னு எனக்கு என்ன பாப்பா தெரியும் அப்படின்னு சொல்றாரு மணி என்ன. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பண்றதா உத்தேசம் அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி. பாப்பா, என்ன பண்றது நீயே சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்றாரு மணி என்ன. சரி, நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, எந்த ஊருக்கு டிக்கெட் எடுக்கணும்னு தோணுதோ அந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்துக்கங்க, அங்க போய் 1 மாசம் போய் தங்குங்க, அதுக்குள்ள இங்க ஏதாச்சும் நான் சமாளிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. பாப்பா, காசு செலவுக்கு, ஐயோ அண்ணன், உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்க சொல்லுங்க, வித்யா எல்லாமே உங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சு விட்டுருவா, சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரி பாப்பா, நான் அனுப்பிச்சிடுறேன், இப்போதைக்கு மட்டும் நான் எனக்கு தேவையான காசை மட்டும் எடுத்துட்டு போறேன், நீ அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் அனுப்பிச்சு விட்டுறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வித்யா கிட்ட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு மணி என்ன பண்றாருன்னா, சரி பாப்பா, நான் இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுறேன், வித்யா பாப்பா உனக்காக தான் இது எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு மணி என்ன. போகிறப்பே மணி அண்ணனுக்கு ஒரு கால் வருது. யார் இது? புது நம்பரா இருக்குன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை பண்றாரு. புது நம்பரா இருக்குது, முத்துவா இருந்தாலும் இருக்கும், எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் பாட்டுல போயிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் ஒரு போன் கால் அதே நம்பர்ல இருந்து வருது. சரி, யாருந்தான் எடுத்து பாத்துடலாமே. போன் எடுத்து ஹலோ அப்படின்னு கேக்குறாரு மணி. அண்ணே, நான் பஷீர் பேசுறேன்னு. மணி அண்ணன் தானே? ஆமா தம்பி, என்ன புது நம்பரா இருக்கு? அண்ணே அண்ணே, போன்ல அவுட் கோயிங் போகலண்ணே, அதான் என் ஃப்ரெண்டு நம்பர் வாங்கி பண்றேன். சொல்லு தம்பி, என்ன விஷயம்? அண்ணே, ஒரு கட்சி மீட்டிங் நடக்க போகுதுண்ணே நாளைக்கு, அதுக்கு 10 கிலோ மட்டன் வேணும், என்னதான் பிரியாணி செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எனக்கு 10 கிலோ மட்டன் வேணும்னே, எனக்கு கொடுத்துறியா? நாளைக்கு காலையில கொடுத்தேன்னா போதும்ண்ணே, மத்தியானம் தான் அந்த கூட்டம் நடக்க போகுதுண்ணே, நீ கொடுத்துறியா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு காலையில ஒரு 7 மணிக்குள்ள கொடுத்தேன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு பஷீர். யோசனை பண்றாரு, இப்போ மட்டனை விற்கிறது முக்கியமா இல்ல ஊருக்கு போறது முக்கியமா? இல்ல, நம்ம தொழில் தான் நமக்கு முக்கியம். சோ மட்டனை வித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி ஏதாச்சும் திட்டினா என்ன பண்றது? அவங்களுக்கு தெரிஞ்சா தானே, நம்ம அதுக்குள்ள ஊருக்கு போயிருவோம்ல, முத்துக்கு நம்ம கடையும் தெரியாது எதுவும் தெரியாது, அதனால பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி, நாளை காலையில் நீ 7 மணிக்கு வா, 10 கிலோ மட்டனா உனக்கு கொடுத்துறேன், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காரு மணி என்ன. அப்படியே ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோல ஏறி மணி என்னனும் அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் முத்து செல்வம் 2 பேரும் வண்டி எடுத்துட்டு மணி என்னன்னா ஃபாலோ பண்ணி போறாங்க. அவரும் வீட்டுக்குள்ள இறங்கி போறாங்க. இதுதான் வீடுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. செல்வம் சொல்றாரு, இப்ப வீட்டை கண்டுபிடிச்சாச்சுல, காலையில வந்து பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி இப்பவே போய் அவனை பிடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு, அவன் யாரு என்ன ஏதுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். பார்த்தேன்லடா ரோஹிணி கிட்ட போன்ல பேசினா, அது மட்டும் இல்லாம வித்யா வீட்டுக்கே வந்திருக்கிறான், இது ஏதோ வில்லங்கமா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி முத்து, நீ இப்ப என்னதான் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்க? நைட்டு ஃபுல்லா இங்க வெயிட் பண்ணலாம், அவன் எப்ப போறான்னு பாக்கலாம். நான் ஒரு 1 மணி நேரம் முழிச்சிருக்கேன், நீ ஒரு 1 மணி நேரம் முழிச்சிரு, சரியா? நீ அன்னைக்கு போன் பண்ணி வர முடியாதுன்னு விஷயத்த சொல்லிடு, அதை நான் சொல்லிட்டேன்டா ஏற்கனவே, ஒன்னும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்றாரு செல்வம். சரி, நீ ஒரு 1 மணி நேரம் முழி, நான் ஒரு 1 மணி நேரம் முழிக்கிறோம், மாத்தி மாத்தி முழிக்கிறோம், அவன் வெளியே போகாம பாத்துக்கிறோம், சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து என்ன பண்றாருன்னா மீனாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் நம்பவே முடியலைங்க மீனா, நம்ப முடியலதான், நான் எப்படியாச்சும் அவனை கையும் களவுமா புடிச்சிட்டு வந்துடுறேன். நான் எங்கேன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்ற தெரியுமா, ஒரு அவசரமா வெளியூர் சவாரிக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னு முத்து சொல்றாரு. சரிங்க, நான் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு மீனாவும் போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம்
முத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மணி நேரம் ஆகுது. லைட்டா தூக்கம் வருது. அதுக்கப்புறம் செல்வம் முழிச்சிட்டு இருக்காரு. இப்படியே மாத்தி மாத்தி முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 5 மணி ஆகுது. 5 மணி ஆனோடனே கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. முத்து தான் அப்ப முழிச்சிட்டு இருக்காரு. கதவு திறக்கிற சத்தத்தை கேட்டோடனே செல்வமும் முழிச்சிடறாரு. 2 பேரும் அப்படி போய் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அவசர அவசரமா வர்றாரு. மணியனை வந்து வண்டி எடுத்துக்கிட்டு போறாரு. வண்டி எடுத்துட்டு போறப்ப பின்னாடி இவங்க 2 பேரும் அப்படி ஃபாலோ பண்ணி போறாங்க. கடைக்கு போய் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா, இவன் கறியை வெட்டுறவனா? டேய், என்னடா முத்து இது? கறிக்கடையில வேலை செய்யறவனை தான் நடிக்க கூப்பிட்டுருக்காங்களோ? ஆமாண்டா, அதான்டா எனக்கு அப்பவே சந்தேகமாவே இருந்தது. இந்த பார்லரமா மலேசியா வாமான்னு சொன்னா மலேசியா வாசனையே அடிக்கலடா, நம்ம ஊரு வாசனை தான் அடிச்சுது. அதுதான் நான் சந்தேகப்பட்டேன். கரெக்டா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப என்ன முத்து பண்ணலாம்? இருக்கணும்டா, நீ கிளம்பு, நான் நீ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லடா, நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரம் அமோகமா ஆயிட்டு இருக்கு. அந்த 10 கிலோ மட்டன் கேட்டவரு வந்துட்டாரு. அவருக்கு மட்டனை எடுத்து கொடுத்துட்டு கடையை மூடலான்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா அந்த நாள் வந்து சண்டேனால நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இவரும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டு இவரும் எல்லாத்துக்கும் மட்டன், சிக்கன் எது வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததே மீனாக்கு கால் பண்றாரு முத்து. நான் சொன்ன இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்றாங்க. சரிங்கன்ட்டு இவங்களும் இந்த லொகேஷன் அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு வர்றாங்க. முத்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க எதுக்குங்க வர சொன்னீங்க? இங்கதான் மீனா வேலையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தியா கறிக்கடை. ஏங்க, இது நான் அன்னைக்கு வந்து வாங்கின மட்டன் கடை, அதுதாங்க இது. என்ன மீனா சொல்றான்? ஆமாங்க, அவர் என்ன பண்ணாருன்னா துண்டை முகத்துல கட்டிக்கிட்டுங்க என்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டாரு. அக்கா கூட சொன்னாங்க, அவர் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு, பேசாதே நல்லதா விட்டுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் போ அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, நீ வந்தப்பயே அந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டான் உன்னைய. அதனாலதான் அவன் முகத்தை துண்டால மூடிக்கிட்டு உனக்கு மட்டன் சிக்கன் எல்லாம் கொடுத்துருக்கான். இந்த கடையில கறி வெட்டுறான் பாரு, அந்த ஆள் தான் மலேசியா மாமாவை வந்து நடிக்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. எங்க நம்பவே முடியலைங்க. அங்க கொஞ்சம் எட்டி பாரு மீனா அப்படின்னு வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா மணி வந்து எல்லாத்துக்கும் சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதாங்க என்கிட்ட அவர் பேசவே இல்லைங்க. பேசினா கண்டுபிடிச்சிருவோம் தான் இது மாதிரி பண்ணிட்டாரோ என்னமோ அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி, நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? 1 கிலோ மட்டன் போய் அங்க போய் வாங்கிட்டு வா. என்னங்க சொல்றீங்க? நான் பின்னாடி வரேன், நீ போய் வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு மீனாவும் போய் அந்த கூட்டத்தோட கூட்டமா 1 கிலோ மட்டன் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கொத்துக்கறியா போட்டு தட்டுமா எப்படிமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து முத்து வந்து நிக்கிறாரு. கொத்துக்கறி போடுதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நிமிந்து பாக்குறாரு. பார்த்தா முத்து மீனா 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஆஹா, இதை வந்து வெளியே நம்ம காமிச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நேத்து நம்ம கோயில்ல பார்த்தோம்னா அந்த தம்பி தானே, வாங்க 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 உட்காருங்க தம்பி உட்காருங்க. ஆமா, நீங்க யாரும் மலேசியா மாமான்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, நீங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது இவரு ஆக்சுவலா ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னா, நேத்து கோயில்ல பார்த்த மாதிரி இவர் நடந்துக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காருல, நான் மலேசியா மாமா இல்ல, நான் மலேசியா பக்கம் தலை வச்சு கூட படுத்தது இல்ல அப்படின்னு சொன்னார்ல. அதுக்காக தான் வந்து இது நடிச்சிட்டு இருக்காரு. தம்பி உட்காருங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லன்னா இருக்கட்டும், நீங்க வியாபாரத்துல முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, இவன் என்ன பண்ண போறானோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வியாபாரம் பார்த்துக்கலாம், நீங்கள போங்க போங்க, இன்னைக்கு கடை அவ்வளவுதான் தீந்தது, போங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. என்னென்ன இத்தனை சரக்கு இருக்குது, நீ இன்னும் வியாபாரம் முடிஞ்சிருச்சு போங்கன்னு அனுப்பிச்சு விடுற அப்படின்னு கேக்குறாரு முத்து. ஆமாப்பா, நீ வந்திருக்கிற, நேத்து ஏதோ கேட்டுட்டு இருந்தேன், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க போங்கன்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. சொல்லு தம்பி, இந்த மலேசியா மாமாவை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கலைங்க, ஆனா ஒரு ஹெல்ப் மாமா. மாமாவா? ஆமா, அந்த மாமா மாதிரி இருக்கனால உங்களை மாமான்னு கூப்பிட்டுமா? அண்ணே, உங்க பேர் என்னண்ணே? என் பேரு மணி. என்ன மணியா? நேத்து ஏதோ ஒரு பேரு சொன்னீங்களே. ஐயோ, நேத்து என்ன பேரு சொன்னேன், என்ன பேரு சொன்ன அப்படின்னு யோசனை பண்றாரு. வந்துருச்சு. மணிகண்டன்ப்பா, மணிகண்டன் மாத்தி சொல்லிட்டேன். மணிகண்டனா மணின்னு கூப்பிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மணி. ஓ அப்படியா, சரி 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 அப்படின்னு முத்து சொல்றாரு. அது மீனா முத்துக்கிட்ட குசு குசுன்னு சொல்றாங்க. என்னங்க, நேத்து மாணிக்கம்னு பேரு சொன்னாரு, இன்னைக்கு என்னன்னா மணிங்கிறாரு, மணிகண்டன்கிறாரு, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க மீனா. கொஞ்சம் இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே உங்களை மணி என்னன்னு நான் கூப்பிடுறேன், சரியா? சரி தம்பி, கூப்பிடு கூப்பிடு. சரிண்ணே, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நான் சொல்ற மாதிரி நீங்க நடிக்கிறீங்களா? ஐயோ நடிப்பா, அது எனக்கு வரவே வராது தம்பி. ஆமாண்ணே பார்த்தேன், எனக்கு உங்களுக்கு நடிப்புனா பாவம் வராது. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. சரி, நான் கூப்பிடுற பக்கம் மட்டும் வர்றீங்களா அண்ணே அப்படிங்கிறாங்க. எதுக்கு தம்பி? அதெல்லாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்றாரு மணி என்ன. அதுக்கு வந்து முத்து சொல்றாரு, போதும், நீ நடிச்சது போதும், நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தா இப்ப என்ன மிரட்டத்தான் ஏன் செய்வேன்? உண்மையை நீ சொன்னேன்னா உன்னை பேசாம விட்டுருவோம், இல்லாட்டி ஒண்ணும் பண்ண மாட்டேன், நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவேன். மலேசியால இருந்து வந்த மாமான்னு சொல்லி பொய் சொல்லி நடிச்சான்னு உன் மேல ஒரு கேஸ கொடுத்துருவேன். அவ்வளவுதான், நீ வாழ்நாள் முழுவதும் ஜெயில தான் இருக்கணும், பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க முத்து.
ஐயோ இவன் என்ன மாட்டி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம ரோகிணி பாப்பாவையும் வித்யா பாப்பாவும் 2 பேருமே பாவம், உண்மையை சொன்னோம்னா 2 பேருமே மாட்டிக்குவாங்க. அதனால வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம மறைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி நீங்க போலீஸ் அது இதெல்லாம் சொல்றீங்க, நான் இத்தனை வருஷமா இங்கதான் தம்பி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, நான் மலேசியாவே போகல. அண்ணே நீங்க மலேசியா போகல எனக்கு தெரியும், ஆனா மலேசியால இருந்து வந்த மாதிரி நடிச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல தம்பி நான் நடிக்கவே இல்ல. சரி இது வேலைக்கு ஆகாது மீனா, நீ வீட்டுக்கு போ. டே செல்வம் கார் எடுத்துட்டு வாடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா வண்டி கொடு அப்படின்னு சொல்றாங்க. சரி முத்து நான் போய் கார் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காரையும் எடுத்துட்டு வந்துடுறாரு செல்வம். அப்பயும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல தம்பி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்னை விட்டுரு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. வானா அப்படின்னு கார்ல தூக்கி மணியனை தூக்கி போட்டுட்டு கார் எடுத்துட்டு நேரா போறாங்க. தம்பி இப்ப எங்க போறீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். உண்மையை சொன்னீங்கன்னா நான் பேசாம விட்டுருவேன், இல்லாட்டி வேற வழியே இல்லைண்ணே, நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுறாரு முத்து. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போயிடுறாங்க. ஐயோ நிஜமானே இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான், நம்மளை மிரட்டுறதுக்காக சொல்லல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு மணி என்ன. அப்பவே செல்வம் சொல்றாரு, இங்க பாரு இப்பயே உண்மையை சொல்லிட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக வேண்டியதுல, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனோம்னு வச்சுக்கேன் உன சித்திரவதை பண்ணுவாங்க, நீ உண்மை சொல்ற வரைக்கும் பயங்கரமா அடிப்பாங்க, நீ அடிய வாங்கிக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல தம்பி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லு இப்ப சொல்லு உண்மைய அப்படின்னு சொல்லும் போதே, டே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாங்கன்னா காரை ஓட்டிட்டு வேற ஒரு பக்கம் போய் நிறுத்தி மணி என்னன்னா வெளியே கூட்டிட்டு வந்து, இவர் சொல்றத பூரா வீடியோ எடு அப்படின்னு சொல்றாரு செல்வத்துக்கிட்ட. சரின்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியா போன் எடுத்து வச்சுக்கிட்டு ரெக்கார்டு போட்டிருக்காரு. சொல்ல நான் உண்மையா அப்படின்னு மணி என்ன கிட்ட சொல்றாரு முத்து. அதுக்கப்புறம் உண்மை பூரா சொல்றாரு. மலேசியா மாமாவா ரோகிணி சொல்லிதான் நான் நடிக்க வந்தா, என்ன மலேசியா மாமாவா நடிக்க சொன்னது ரோகிணி தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. நானும் அவங்க கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு நானும் நடிக்க வந்தேன், ஆனா நிஜமானே இது நடிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியாது, சினிமா படம் ஷூட்டிங்னு சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல்ஸ் பாக்கணும்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாங்க. முதல்ல எனக்கு நிஜமானே சினிமா ட்ரையல்ஸுக்காக தான் நடிக்கிறோம்னு நினைச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரோகிணி என்ன நடிக்க வச்சிட்டு இருக்காங்க உங்க குடும்பத்துல. என்ன நீங்க நினைக்கிற மாதிரி நான் மலேசியால இருந்து வந்த மாமா கிடையாது. நான் ஒரு இடத்து பேரை சொல்லி, இந்த கறிக்கடை எல்லாத்துக்குமே தெரியும், அந்த கறிக்கடை என்னோட தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த வீடியோலாம் சொல்றான். அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, அண்ணன் நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், அதே மாதிரி இந்த விஷயத்த அந்த வித்யா கிட்டயோ பார்லர் அம்மா கிட்டயோ நீ சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்ல தம்பி நான் சொல்லல தம்பி என்னால அந்த பொண்ணுக்கு பாவம் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் தம்பி நான் சொல்லல, பாவம் இப்பயும் பிரச்சனையை இழுத்து விட்டுறாதீங்க தம்பி, அண்ணன் பொய் சொல்றது தப்பு, அதனால அவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும், இது வேலைக்கு ஆகாது. செல்வம் நீ இவர் கூடயே இரு, இவர் எங்கெங்க போயிட்டு வர்றாரோ அவரு கூடயே இரு, நான் சொல்றப்ப இவரை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரி முத்து அப்படின்னு சொல்லி செல்வமும் சொல்லிடுறாரு. தம்பி வேண்டாம் தம்பி, பாவம் தம்பி, அண்ணன் நீ உண்மை சொல்லியே ஆகணும், அதனால இப்ப வேணா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாமே தவிர பின்னாடி ஒரு வாழ்க்கையில பொய் சொல்லாம நேர்மை இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா புரியும், புரிஞ்சுக்கோ, நான் சொல்றத மட்டும் செய், உண்மையை எதுவுமே மாத்தாத, நேரா எங்க வீட்டுல வந்து சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்ல, சரி சொல்றேன்னு சொல்லிடுறாரு மணி என்னனும். அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போறப்பயே ரவிக்கு கால் பண்ணி, நீ ஸ்ருதியும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மனோஜுக்கும் கால் பண்ணி, நீ வீட்டுக்கு வாடா, எதுக்குடா வரணும், எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, டே கொஞ்சம் அடங்குடா, முதல்ல பார்லர் அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லு, நீயும் வந்துரு. என்னடா முக்கியமான விஷயமா? ஆமா பயங்கர முக்கியமான விஷயம், நீ வந்துரு வீட்டுக்கு, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. எப்படிடா டிராபிக்ல 10 மினிட்ஸ்ல வர முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. சரிடா ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மீனாக்கு கால் பண்றாங்க. மீனா எங்க இருக்க? வீட்டுல தானே இருக்க. சரி அங்கேயே இரு, அப்பா அம்மா வீட்டுல தானே இருக்காங்க. ஆமாங்க சரி ஓகே, சரி நேரம் நான் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க? மீனா நான் பார்வதி ஆண்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அதுக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க மீனா நான் சொல்றத மட்டும் கேளு, நீ வீட்டுல இரு, அப்பா அம்மாவை வெளியே போக வேண்டாம், வீட்டுல மட்டும் இருன்னு சொல்லு போதுமா? சரிங்க நீங்க போன அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவும். அதுக்கப்புறம் நேரா முத்து எங்க போறாங்கன்னா பார்வதி வீட்டுக்கு தான் போறாங்க. அத்த நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு முத்து இப்படி திடீர்னு கூப்பிடுற, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமா அத்த ரொம்ப முக்கியமான விஷயம் தான், வாங்க. என்னடா சொல்ற, என்ன முக்கியமான விஷயம்? அது என்ன முக்கியமான விஷயம்னு வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்ல முத்து கூட வர்றாங்க. வீட்டுக்கு பார்வதியும் கூட்டிட்டு வந்துறாங்க. வீட்டுல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து வந்தோடனே எதுக்குடா எல்லாத்தையும் அர்ஜென்டா வர சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லி ரவி மனோஜ் எல்லாம் கேக்குறாங்க. உங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா சந்தோஷமான விஷயம்? நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கெஸ்டா? யாரடா கெஸ்ட்?
சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கு கால் பண்ணி டே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. யாரடா கூட்டிட்டு வர சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா பொறுமையே இருப்பா, வருவாங்க, ஒரு சூப்பரான கெஸ்ட், எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கெஸ்ட். ரோஹிணி நினைக்கிறாங்க யாரு புதுசா கெஸ்ட், நம்மளுக்கு இவ்வளவு ஏதாவது சாப்பு வைக்க போறானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. ஃபர்ஸ்ட் செல்வம் வர்றாரு. டே என்னமோ கெஸ்ட்னு சொன்னா செல்வம் வந்து நிக்கிறான் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா நீ சொன்னது கரெக்ட் தான் பையன், ஒரு லூசு பையன் அப்படிங்கிறாரு மனோஜ். டே டே அடங்குடா அடங்குடா, இப்ப பாரு வருவாங்க, மாமா வா மாமா அப்படின்னு சொல்றாரு முத்து. பார்த்தா மலேசியால இருந்து வருவாரு பாருங்க, அந்த கலர் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி கலர் ஷர்ட் பேண்ட் எல்லாம் மலேசியால இருந்து வர்ற மாதிரியே போட்டுக்கிட்டு முதல்ல எப்படி கெட்டப்ல வருவாரு, அதே மாதிரி மணி என்ன வர்றாரு. அவங்கள பார்த்துட்டு ஐயோ சம்மதி வாங்க 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 அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எழுந்திரிச்சு போறாங்க. விஜயா அட இதுக்குதான் கூப்பிட்டியா முத்து அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. மணிய பார்த்தோன்னே ஆஹா என்னடா இது, முத்து அப்ப கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. வாங்க சம்மதி வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு, டே கெஸ்ட்னு சொல்ல நான் யாரோ நினைச்சேன்டா. ஆமா இவரை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படிங்க. அப்பா இவர் ஏர்போர்ட்ல இருந்து வர்றதுக்காக ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணாருப்பா, அது என்னோட கால் டாக்ஸி தான், அப்புறம் தான் நான் எங்க வீட்டுக்கு டேரா கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு விஷயத்த சொல்றாரு முத்து. சம்மதி ரொம்ப சந்தோஷம் சம்மதி, நீங்க வந்தது உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி விஜயா கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வைக்கிறாங்க. உட்காந்துட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. என்ன சம்மதி கலகலன்னு எப்பயுமே பேசுவீங்க, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க, என்னாச்சு ஏதோ பயந்த மாதிரி இருக்கிறீங்களே. அது ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தேன்ல அந்த களைப்பு அப்படின்னு சொல்றாரு மலேசியா மாமா. ஆமாங்க ஆமாங்க, ஏ மீனா ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு கொடு மாமாக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்னத்த அப்படின்னு கேக்குறாங்க மீனா. முத்து சொல்றாரு, ஏய் மாமாக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு வந்து கொடுக்க சொல்றாங்க, நீ என்ன வேணா சும்மா நின்னுட்டு இருக்க போ போ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்க இருந்து போறாங்க. ஏ ரோகிணி என்ன பேயறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க, மாமா வந்திருக்காரு, நீ ஒன்னும் பேசாம நீ பாட்டுல நின்னுட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க விஜயா. வாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி சொல்றத பார்த்துட்டு ஸ்ருதி கேக்குறாங்க, ரோகிணி உங்க மாமா உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, நீங்க ஒரு ரியாக்ஷனே எதுவுமே சரியில்லாம இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க, உங்க மாமா வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி கிட்ட ஸ்ருதி. ஐயா அப்படி இல்ல மாமா, எப்படி மாமா இருக்கீங்க அப்படின்னு பக்கத்துல வந்து உட்காந்து கையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கா, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஒண்ணுமே பேசல. ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஆனா எதுவுமே பேசல, அவர் அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் மீனா கொண்டு வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. ஜூஸை குடிச்ச பின்னாடி சம்மந்தி வந்திருக்காரு, தட புடலாம் சமையல்லாம் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிறாரு முத்து. இவன் ஏன்டா எல்லாம் முந்திரி கொட்டியாட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. சம்மந்தி என்ன உங்க மருமகளை பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க சம்மந்தி, அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வந்த அப்படின்னு சொல்றாங்க. என்ன சம்மந்தி சொல்லுங்க. சொத்து எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாரு மணி. என்ன சொத்து பூரா ரோகிணி பேர்ல எழுதிக்க சொல்லிட்டாரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இல்லைங்க, இவங்க அப்பாவோட சொத்து பூரா எல்லாமே ஏமாத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடுங்கிட்டாங்க, ரோகிணி அப்பாட்ட எந்த சொத்துமே இல்ல, நீங்க தான் ரோகிணி அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு மணி. என்ன இத கேட்டோடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க விஜயா. எல்லாரும் தண்ணி தொலைச்சு எழுப்பி விடுறாங்க. என்ன சம்மந்திய சொல்றீங்க, சேச்சா சம்மந்திய என்னையா சொல்லிட்டு இருக்க, சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இதுல வேற ரோகிணி ஒரே டென்ஷனா இருக்காங்க. இவன் புது புது கதையா சொல்லிட்டு இருக்கானே, என்ன பண்றதுன்னே தெரியலையா அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காங்க. மாமா என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஜாடையிலேயே இதெல்லாம் சொல்லாத, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ரோகிணி. நான் உண்மையதாமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இல்லவே இல்ல ஆண்டி, ஒரு பொய் சொல்றாரு ஆண்டி. ரோகிணி நீ பேசாம இரு. யோ என்னையா சொல்லிட்டு இருக்க, அத்தனை கோடி சொத்தையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தூக்கி கொடுத்துட்டாரா? அம்மா தூக்கிலாம் கொடுக்கலம்மா, அவங்க தெரியாம புடுங்கிட்டு விட்டுட்டாங்கம்மா, இப்ப அவர்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டோன்னே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க விஜயா. ரோஹிணி முதல்ல உங்க அப்பாக்கு கால் பண்ணி இது என்ன விஷயம்னு கேளு. இல்ல ஆண்டி அப்புறம் பேசிக்கிறேன் ஆண்டி, முதல்ல கால் பண்ணு உன் அப்பாவுக்கு அப்படின்னு மிரட்டுறாங்க விஜயா ரோகிணிய. எந்த நம்பருக்குன்னு கால் பண்றது, உடனே வித்யாவோட செகண்ட் நம்பருக்கு கால் பண்றாங்க. அதான் ரிங் போகுது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. வித்யாவும் போன் எடுக்கிறாங்க. என்னடி சொல்லு அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு, என்னமோ சொத்தெல்லாம் போச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. ஓ உங்க அப்பா வேஷமா இப்ப எனக்கு, என்னடி சொத்தெல்லாம் போச்சுன்னு வேற சொல்ற? ஆமாப்பா மாமா வந்திருக்காருப்பா, என்னமோ சொல்றாரு சொத்தெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் புடிங்கிட்டாங்கன்னு, உண்மையாப்பா அப்படின்னு கேட்கும் போதே முத்து என்ன பண்றாருன்னா அந்த
போனை டப்புன்னு பிடிங்க ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. ஸ்பீக்கர்ல போட்டோன்னே பாத்தீங்கன்னா வித்யா பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குது. இது என்னடி புது கதை வந்துட்டு இருக்குது, உங்க அப்பாக்கு எங்கடி சொத்து இருக்குது, சொத்தை புடுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ரோகிணி ஒண்ணுமே பேசல. இதை கேட்டோடனே வித்யாக்கு ஷாக் ஆகுது, வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது. அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தா கடைசியில பார்த்தா வித்யா போன்ல பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு, யார் டிடி அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ரோகிணி என்னடி இது, உங்க மாமியார் வாய்ஸ் மாதிரிலாம் நீ பேச ஆரம்பிச்சிட்டியா, போ பலே போ அப்படின்னு சொல்றாங்க வித்யா. அவன் மாமியார் தாண்டி பேசுற, அவங்க அப்பனுக்கு மலேசியாக்கு கால் பண்ணா நீ எதுக்கு போன் எடுக்கிற அப்படின்னு. ஐயோ இது ராங் நம்பர் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க வித்யா. ரோகிணி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ரோகிணி, உண்மை சொல்லு, உன் அப்பாக்கு மலேசியாக்கு தானே கால் பண்ண சொன்னேன், நீ யாருக்கு கால் பண்ண அப்படிங்கும் போதே, அது வேற யாரும் இல்ல, பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு வித்யா. என்ன வித்யாவா? ஆமா, அவங்க கிட்டதான் மலேசியா அப்பா மாதிரி போன் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா நான் நல்லா டீட்டெயிலா சொல்றேன்ப்பா, இந்த மலேசியா மாமான்னு வந்திருக்காரு, இவர் நிஜமானே மலேசியா மாமா இல்ல, மலேசியா பக்கம் இவரு போனதும் கூட இல்ல. என்னடா முத்து சொல்லிட்டு இருக்க? ஆமாப்பா பரவாயில்லமா, நீ உண்மை சொல்றியா, நான் உண்மை சொல்லட்டுமா அப்படின்னு. முத்து நீங்க ஏதோ பழி வாங்கணும்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பொய் சொல்லாதீங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி பார்லரம்மா நிறுத்து பார்லரம்மா, இங்க பாரு உண்மையில ரொம்ப நாளைக்கு மறைக்கவே முடியாது, சொல்லிரு பார்லரம்மா. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, எங்க அப்பா மலேசியால தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவ்வளவுதானா ஊற்று, அப்பா நான் சொல்றேன்ப்பா உண்மையா அப்படின்ட்டு முத்து சொல்றாரு. அப்பா இது மலேசியா மாமா கிடையாது, நம்ம 2 ஏரியா தள்ளி இவரு மட்டன் கடை வச்சிருக்காருப்பா. என்னடா சொல்ற முத்து? ஆமாப்பா, இவரை தான் கூட்டிட்டு வந்து மலேசியா மாமான்னு நடிக்க வச்சிருக்காங்க இந்த பார்லர் அம்மாவும் வித்யாவும் சேர்ந்து, இவர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சம்பந்தி, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. ஆமா இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னோன்னே விஜயா அப்படி உடஞ்சு போய் டவக்குன்னு சோஃபால உட்காந்துடுறாங்க. விஜயா என்ன விஜயா நடக்குதுங்க? ஆமா பார்வதி என்னதாமா இங்க நடக்குது, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே இது, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே அப்படிங்கிறாங்க பார்வதியும். ரோகிணி இது என்னன்னு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகுறாரு மனோஜ். என்ன ரோகிணி இது என்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே விஜயா பயங்கர கோபமா எழுந்திருக்கிறாங்க. என்ன நடக்குது சொல்றீங்களா, இல்லை நான் பத்திர காலியா மாறிடுவேன் இல்லாட்டியா அப்படின்னு. அம்மா நான் உண்மை சொல்றேம்மா, ரோகிணி தான் என்ன நடிக்க சொன்னாங்க, மலேசியாக்குலாம் நான் போனதே இல்லை, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவ்வளவுதான் என்னோடது முடிஞ்சுது, நான் போகட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே நில்லுங்கண்ணே நில்லுங்க, இந்த மலேசியா அப்பான்னு பேசுவீங்களே நிஜமானே மலேசியால அவங்க அப்பா இருக்காரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன நடிக்க கூப்பிட்டாங்க அண்ணன், உண்மை சொல்லிரு அப்படின்னு சொல்றாரு முத்து. இல்லைங்க மலேசியால இவங்க அப்பான்லாம் யாரும் இல்லைங்க, நான் தான் நடிச்சு இப்படிலாம் சொல்லுவேங்க, இந்த பொண்ணுக்கு இந்த ஊர் தான் சொந்த ஊர் போல இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுது. என்ன பார்வதி இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி பார்த்து விஜயா கிட்ட பார்வதி சொல்றாங்க, எனக்கு என்ன தெரியும், அவன் நல்ல பொண்ணு அவ்வளவுதான், மலேசியால நீயும் நானும் தானே போன்ல கேட்டு தானே பேசணும், எனக்கு வேற எதுவும் தெரியாது விஜயா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி ரோகிணி உண்மையை சொல்லிரு, இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அம்மா தான் கேக்குறாங்களா ரோகிணி, சொல்லு ரோகிணி என்னாச்சு உங்க அப்பாவுக்கு சொல்லு அப்படிங்கும் போதே, இப்ப நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா விட்டுறலாம், இல்லாட்டி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே வேற வழி இல்ல, உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை. அப்போ மனோஜ் கிட்ட சொல்றாங்க, மனோஜ் நீ எந்த வித தருணத்திலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை விட்டு பிரிய மாட்டேன் இல்லைன்னு சொன்னேல, அது உண்மைதானே? ஆமா ரோகிணி நீ முதல்ல உண்மை சொல்லு. சரின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், எங்க அப்பா ஒண்ணு மலேசியால எல்லாம் இல்ல, நான் இங்க மிடில் கிளாஸ் பொண்ணு இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் மலேசியா போனதே இல்ல அப்படின்னு தைரியமா வேற சொல்றாங்க ரோகிணி. இதை கேட்டோன்னே விஜயாக்கு பயங்கர கோபம் வருது. ரோகிணி கணத்துல பலார்னு அரையிறாங்க. என்னடி என்னேவா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு பலாறு கணத்துல அரையிறாங்க. நிறுத்துங்க ஆண்டி போதும் நிறுத்துங்க, இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, எனக்கு மனோஜை பிடிச்சிருந்தது, மனோஜுக்கு என்ன பிடிச்சிருந்தது, அவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான், எப்படியாச்சும் உங்களை சம்மதிக்க வைக்கணும்னு நினைச்சேன், நீங்க பணக்கார பொண்ணா தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சது, அதனால ஒரு பொய்ய சொன்னேன் அவ்வளவுதான், எனக்கு மனோஜ் வேணும், அதனால ஒரு சின்னதா பொய் சொன்னேன், அதனால வேற யாருக்குமே பாதிப்பு இல்ல. இங்க பாருங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நீங்க வேண்டானே விட்டுருங்க ஆண்டி, நானும் மனோஜும் தனி கொடுத்துறோம் போயிடுறோம், மனோஜ் என் கூட வருவேல. ரோகிணி என்ன ரோகிணி எப்படி கேக்குற, வருவியா வர மாட்டியா, என் கூட வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? வருவேன் ஆனா வரமாட்டேன், ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு மனோஜ். ரோகிணி பாவ ரோகிணி அம்மா
மா பாவம்மா ரோகிணி. டேய் வாய மூடுறா. ஒண்ணு நான் வேணா இங்க இல்லாட்டி இவ்வளவு முதல்ல துரத்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா இதை கேட்டுட்டு, மனோஜ் நான் உங்க அம்மா கிட்ட பேசல, உன்கிட்ட பேசுறேன். நீ என் கூட வர்றியா வரலையா? இல்ல ரோகிணி நீ தான் வேணும், அம்மா விட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க விஜயா. அப்படி போடுறா அப்படின்னு சொல்றாரு முத்து. திடீர்னு முத்துக்கு ஒரு ஞான இதயம் வருது. ஆமாண்டா, பார்லர் அம்மாவோட அப்பா மலேசியால இல்ல, மலேசியால இருந்து 15 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சு கடையை வாங்கினேன்னு சொன்னீங்க, அது எப்படி அந்த பணம் கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. ஆஹா, கடைசியில எங்கேயோ சுத்தி கடைசியில இந்த பணத்துக்கு வந்துட்டானே அப்படின்னு திருத்திட்டு முழுகிறாரு மனோஜ். பாலரமா சொல்லு, இந்த 15 லட்சம் ரூபாய் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் அட் அ டைமா தப்பா சொல்றாங்க. ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம்ல என் ஃப்ரெண்ட் எனக்கு பணம் கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் கரெக்டா தப்பா சொல்றாங்க. ஒன்னா 2 பேரும் சொல்ல, சோ இது பொய்ன்னு தெரிஞ்சு போயிருது. அண்ணாமலை சொல்றாரு, என்னதான்டா இங்க நடக்குது, மாத்தி மாத்தி சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, சொல்லுடா அதான் கேக்குறாருல சொல்லு, 15 லட்சம் ரூபாய் வேற எங்க இருந்து வந்தது உங்களுக்கு அப்படின்னு. உண்மையை சொல்லிடுறம்மா, நான் லவ் பண்ணலம்மா ஜீவா, அவ பணத்தை எடுத்துட்டு போனால, அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்மா, ரோஹிணி தாமா உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அடப்பா நீ துரோகி அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி. அப்படி போடுறா, சூப்பர் போ. அப்பாவோட 27 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் நீ தடபுடலாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு பயங்கர கோவம் வந்துருது. முத்துக்கு ஓங்கி அடிக்க ஓடுறாரு. அதுக்குள்ள மீனா செல்வம் எல்லாம் புடிச்சிடுறாங்க. ரவிக்கோ பயங்கர கோபம். ஏண்டா ஏண்டா மனசாட்சி இல்லாம இப்படி நடந்துக்கிற, நீதான் எப்படின்னா அண்ணியும் சேர்ந்து இப்படி பண்ணிருக்காங்க, ஏன் நீங்களும் இப்படி பண்ணீங்க, அந்த பணத்தை ஏண்டா கொடுக்காம விட்டீங்க? அதான்டா சொன்னே, ரோகிணி தான் கொடுக்க வேண்டாம், நம்ம பிசினஸ்க்கு வச்சுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் டெவலப் ஆன பின்னாடி உங்களுக்கு கொடுத்துக்கலாம்னு சொன்னாடா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். பாத்தியாப்பா ஓடுகாலி பண்ண வேலைய என்ன ஒரு கோல்மால் பண்ணிருக்கான் பாரு, புருஷர் பொண்டாட்டி 2 பேருமே கோல்மால் பார்ட்டிப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து நீ பேசாம இரு அப்படின்ட்டு மனோஜ் பக்கத்துல வர்றாரு. நீ எனக்கு பையனா பிறந்ததுக்கு நீ பிறக்காமே இருந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பலான்னு கணத்தை அடிக்கிறாரு அண்ணாமலை. இப்படி ஒரு துரோகம் பண்ணதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது? ஒண்ணுமே பேசல ரோகிணி, பேசாம இருக்காங்க. விஜயா வர்றாங்க. உன்னெல்லாம் பையன்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்குடா, உனக்காக என்னென்ன நான் செஞ்சேன், என் மூஞ்சிலேயே முழிக்காதடா அப்படின்னு சொல்லி பலாருன்னு கணத்துல அடிக்கிறாங்கம்மா. நீயும் ஏமா அடிக்கிற அப்படிங்கிறாங்க. அடிக்காம கொஞ்சுவாங்களா? ஏன் ரோகிணி பணக்காரி பணக்காரின்னு போய் சொல்லி கடைசியில இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சிருக்க. என் பையனோட மனசையும் மாத்தி பணம் கொடுத்தது மறைச்சிருக்க பாரு. இதுல வேற எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்க இத பேனிஷ் பண்றதுக்காக. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்னு திட்டுறாங்க. என் கண்ணு முன்னாடி முழிக்காதீங்க 2 பேரும், முதல்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ஆன்டி நாங்க இங்க இருந்து தனி கொடுத்தனம் போய்க்கிறோம், நீங்க சும்மா பேசிட்டு இருக்காதீங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு துணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு வா மனோஜ் போலாம் அப்படின்னு போறாங்க. கொஞ்சம் நிலுங்க பார்லரமா அப்படிங்கிறாரு முத்து. அப்படியே திரும்பி பாக்குறாங்க ரோகிணி. மனோஜ்க்கு இவங்க எல்லாத்தையும் விட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல. ரோகிணி கொஞ்சம் பொறுமையா இரு ரோகிணி, என்னன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து எதுக்கு கூப்பிடுறீங்க? ஆமா என்ன நீ பாட்டுல போய்கிட்டே இருக்கிற, அந்த கடையோட சாவியை டேபிள்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எதுக்கு கடையோட சாவியை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. ஆமா இந்த கடை யாருக்கு சொந்தம்? ஏன் அப்பாவுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்ல. அப்படி ஷாக்கா பாக்குறாங்க ரோகிணி மனோஜ் 2 பேரும். டேய் நீ என்னடா புதுசா கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. டேய் ஓடுகாலி, அப்பாவோட பணத்தை வச்சுதானே இந்த கடையை வாங்கின, மத்த எல்லா செலவுமே அப்பாவோட பணத்தை வச்சுதானே செஞ்ச. ஆமா அதுக்கு என்ன இப்போ? அப்போ அப்பாக்கு தான் இந்த கடை சொந்தம், நீ கிளம்பு முதல்ல, அந்த கடை என்னோடது, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அண்ணாமலை சொல்றாரு, டேய் மனோஜ் இந்த கடை உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, உங்க 3 பேத்துக்கு சொந்தமானது. ஏன்னா என்னோட ரிட்டையர்மெண்ட் காசுல வச்சுதானே இது எல்லாத்தையும் வாங்கினா, அப்ப 3 பேத்துக்கு சொந்தம் இருக்கு, உனக்கும் இருக்கு, முத்துக்கும் இருக்கு, ரவிக்கும் இது இருக்கு. அப்பா கரெக்டா சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு முத்துவும் ரவியும். சரி நான் இப்ப என்ன செய்யறது? ஒன்னும் செய்ய வேண்டாம், கடையோட சாவி எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு போ, நாளைக்கு வந்து நீ கையெழுத்து போடணும், அப்பா பேர்ல இந்த கடையை மாத்தி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, உங்களுக்கு தான் மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை மாசம் நீ கொடுத்துட்ட? கொடுத்தா மீறி 2 மாசம் கொடுத்துருப்ப, அவ்வளவுதான் கொடுத்துருக்க. இப்போ அப்பா பேர்ல தான் இருக்கு, அந்த கடையோட வருமானம் முழுவதும் அப்பாவுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, இது எனக்கு இந்த கடை வேண்டாம், என் பசங்க 3 பேர் வச்சுக்கிட்டோம், இந்த கடை முத்துக்கு ரவிக்கு மனோஜ்க்கு 3 பேத்துக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணிக்கு பயங்கர கோவம் வருது. முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோடனே, அப்ப
அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, ரோகிணி நீங்க 2 பேருமே செஞ்சது பெரிய தப்பு. அவங்களோட ஷேரை நீங்க கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். நீங்க செஞ்சது தப்பு தான். இவங்க கேட்கறதுல தப்பு இல்ல. நீங்க இப்படி ஏதாச்சும் கொடுக்க மாட்டேன் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வேற வழி இல்ல. ஏதாச்சும் ஒரு வக்கீல வச்சு மூவ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி வேண்டாம் ரோகிணி, நம்ம கடையை எழுதி அப்பாக்கே கொடுத்துடலாம் ரோகிணி. அப்பா நான் என்னப்பா பண்றது, அப்புறம் கடையை கொடுத்துட்டேன்னா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். டேய் நீங்க 3 பேருமே பார்ட்னர்டா, வர்ற வருமானத்துல நீங்க 3 பேருமே பங்க ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கடைக்கு முத்தும் வருவான், ரவியும் வருவான், நானும் வருவேன். 3 பேத்துக்கும் சரிசமமான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா உன்னை விட்டுட்டேப்பா, சரிப்பா எனக்கும் சரிசமமான உரிமை இருக்கு, நாங்க எல்லாருமே வருவோம், இந்த கடை நம்ம குடும்பத்தோட கடை அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. வடை போச்சே அப்படின்னு கவலையில் நின்றுட்டு இருக்காரு மனோஜ். சரிப்பா அப்படின்னு வேற சோகமா சொல்றாங்க. சரி வாங்க முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க ரோகிணி மனோஜ கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. மா போகலம்மா அப்படிங்கிற மாதிரி, பிளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு மனோஜ். அப்போ அண்ணாமலை நில்லுமா அப்படின்னு சொல்றாரு. ரோகிணியை பார்த்து அப்படியே நிக்கிறாங்க. ரோகிணி உள்ளுக்குள்ள போமா. அங்கிள் நான் போக முடியாது அங்கிள், நானும் இவரும் தனி கொடுத்துட போறோம். இங்க பாரு, இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரியா இருந்தாலும் சரி, நீ எங்க வீட்டு மருமக. நீ பொய் சொல்லிட்ட, ஏதோ மனோஜ கல்யாணம் பண்றதுக்காக பொய் சொல்லியிருக்க, பரவாயில்ல விட்டு. அதே மாதிரி இந்த கடை எல்லாத்துக்குமே சொந்தம், வர்ற வருமானத்தை எல்லாருமே பங்கிக்கிங்க, இதுக்காக நீ வீட்டை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, என் பையனை விட்டுட்டு அவளை மட்டும் துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா பேசாம இரு, நீ உள்ள போமா முதல்ல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. விஜயா அப்படியே முறைச்சு பாக்குறாங்க பார்வதிய. பார்வதி திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சரின்ட்டு ரோகிணி உள்ள போயிடுறாங்க. பயங்கர கோபத்துல இருக்காங்க விஜயா. பார்வதி சொல்றாங்க, சாரி விஜயா, இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்ல, இவ இப்படி பண்ணுவான்னு நினைக்கல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை விஜயா. பயங்கரமான கோபத்துல இருக்காங்க. ச்சே, என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே, என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டா இந்த ரோகிணி அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஏ விஜயா, எதுக்கு நீ புலம்பிக்கிட்டே இருக்க, தூங்கு. பணக்கார மருமக இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம மீனாவை நடத்துற மாதிரி இவ்வளவுக்கு இவ்வளவு நடத்திடாத, பாவம் விடு, நம்ம மனோஜ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுதானே இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. இருந்தாலும் அந்த கோபம் தீரல. காலையில எழுந்திருக்கிறாங்க விஜயா. கதவை டப்பு டப்பு டப்புன்னு தட்டுறாங்க. ரோகிணி கதவை திறக்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டி. என்ன இன்னுமா தூங்கிட்டு இருக்கிற, பொய் சொல்றவளே. ஆண்டி பார்த்து பேசுங்க. போதும் நிறுத்து, என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியல்ல துரோகி. புரிஞ்சுக்க ஆண்டி, மனோஜுக்காக தான் இத்தனையும் செஞ்சேன், அவன் கூட வாழணுங்கிறதுக்காக தான் செஞ்சேன். இப்ப என்ன நாங்க காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆண்டி, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ சொல்லுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி போதும் நிறுத்து, அந்த ஜீவா கொடுத்த காசையும் 2 பேரும் மறைச்சிட்டீங்க, நீ பெரிய பணக்காரின்னு சொல்லி ஏமாத்திட்டு வேற இருந்திருக்க, நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போய் சோஃபா மேல உட்காடுறாங்க. காலை நீட்டுறாங்க. காலை அமுத்தி விடு அப்படிங்கிறாங்க ரோகிணியை பார்த்து. ஆன்டி காலை அமுத்தி விடுடி. சரி ஓ அம்மா அப்பாலாம் யாரு, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு. ஆகா இதை கேக்குறாங்களே, அம்மாவை பத்தி சொன்னோம்னா மாட்டிக்குவோமே, எல்லா விஷயமும் வெளியே தெரிஞ்சிரும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாதைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு ஆர்ஃபன்ல வளர்ந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டோன்னே பயங்கர கோபமாகுது. என்ன ஜாதியோ என்ன ஏதுன்னு தெரியல, இப்படி என் பையனை கட்டிட்டீடி அப்படின்னு சொல்லிட்டு என் காலை அமுக்குடி அப்படின்னு சொன்னாங்க. நான்லாம் அமுக்க முடியாது ஆண்டி, ஏ பிச்சைக்காரடியே, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இந்த வீட்டுல இருக்கணும், மனோஜ் கூட வாழணும்னு நினைச்சேன்னா நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். மீனா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனாவும் வர்றாங்க. மீனா நீ ஒரு நாள் சமையல் பண்ணணும். ஏ ரோகிணி நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணணும். அதே மாதிரி துணி துவைக்க போடுறது எல்லாமே மிஷின்ல துணி துவைக்க கூடாது, இனி கையில தான் துவைக்கணும், அது ரோகிணி தான் துவைக்கணும். அப்படிங்கும் போதே அண்ணாமலை எழுந்திரிச்சு வர்றாரு. முத்து, மனோஜ், ரவி, ஸ்ருதி எல்லாருமே அப்பதான் எழுந்திரிச்சு வர்றாங்க. இங்க பேசுற சத்தம் கேட்டுதான் எழுந்திரிச்சு வர்றாங்க. விஜயா என்ன சத்தமா இப்படி பேசிட்டு இருக்க, ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். டெய்லியும் நீ தான் துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கிறது காலையில மீனா தேய்ச்சிருவா, நைட்டு நீ தான் புறம் பாத்திரத்தையும் தேய்க்கணும், கோலம் போடுறது மீனா ஒரு நாளைக்கு போடுவான், நீ ஒரு நாளைக்கு போடணும், வீட்டை கூட்டி துடைக்கிறதும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு நாள் பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து, சபா சூப்பர், ஆமா கரெக்ட் தான், செய்ய வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு. அப்பா அம்மா இன்னைக்குதான்ப்பா உருப்படியா பேசிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டேய் நீ பேசாம இருடா அப்படின்னு சொல்லிட்டு, என் ரோகிணி இன்னையில இருந்து நீ வேலைய ஆரம்பிக்கிற, நீ தான் இன்னைக்கு சமையல் பண்ணணும்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல, எப்படியும் மனோஜ் கூட வாழ்ந்துதான் ஆகணும், இந்த மட்டுக்கும் வீட்டுல வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு சரின்னு இவங்களும் அந்த வேலை எல்லாத்தையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படித்தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.